உடலில் உள்ள தைராய்டு சுரப்பி அளவுக்கு அதிகமாகவோ அல்லது அளவுக்கு குறைவாகவோ சுரந்தால் தைராய்டு பிரச்சனை ஏற்படும். தைராய்டு 2 வகைப்படும். ஒன்று ஹைப்போதைராய்டிசம், மற்றொன்று ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டு சுரப்பி தொண்டை பகுதியில் அமைந்துள்ளது. 2 இன்ச் நீளமுள்ள தைராய்டு சுரப்பி உடலில் கால்சியம் மற்றும் மெட்டபாலிசத்தின் அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது. தைராய்டு சுரப்பியில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அடிக்கடி உடல் எடையில் மாற்றம், மயக்கம், பசியின்மை, மலச்சிக்கல், உடல் சோர்வு, மன அழுத்தம் போன்றவை ஏற்படும். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. இந்த தைராய்டு பிரச்சனையை ஒரு சில உணவுகளை உட்கொள்வதன் மூலம் சரி செய்யலாம். காளானை அடிக்கடி உணவில் சேர்த்து வர வேண்டும். காளானில் உள்ள அதிகளவு செலினியம் தைராய்டு பாதிப்பை நீக்கும். பூண்டிலும் அதிகளவு செலினியம் உள்ளது. எனவே தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டிய உணவுகளில் பூண்டும் ஒன்று. பால் மற்றும் முட்டை இவை இரண்டிலும் உள்ள கால்சியம், இரும்பு மற்றும் அயோடின் தைராய்டு பிரச்சனையை சரி செய்யும். தக்காளியில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. மேலும் தக்காளியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் இரும்புச்சத்தை உறிஞ்சுவதற்கு பெரிதும் உதவுகிறது. எனவே தக்காளியை உணவில் அதிகம் சேர்க்க வேண்டும். உருளையை சாப்பிட்டு வர அதில் உள்ள அயோடின் தைராய்டு சுரப்பியை சீராக செயல்பட வைக்கிறது. தேங்காய் எண்ணெயில் உள்ள ஃபேட்டி ஆசிட்டுகள் தைராய்டு சுரப்பியை சீராக இயங்க வைக்கின்றன. பிராக்கோலியை தினமும் உணவில் சேர்த்து வர தைராய்டு சுரப்பி சீராக செயல்படும். ஓட்ஸ், பார்லி மற்றும் பிரவுன் அரிசியை உணவில் அதிகம் சேர்த்து வரலாம். ஏனெனில் இவை உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து தைராய்டு சுரப்பி சீராக இயங்க உதவும். ஸ்ட்ராபெரியில் உள்ள அயோடின் தைராய்டு சுரப்பை சீராக வைத்திருக்கும். பசலைக்கீரையில் உள்ள வைட்டமின், புரோட்டீன், கனிமங்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆகியவை தைராய்டு சுரப்பியை சீராக செயல்பட வைக்கின்றன. மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.